வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பில் ஏறு தழுவுதல் அப்படிங்கிற உரைநடையில் பக்கம் 65 தொல் சான்றுகள் அப்படிங்கிறதுல நடுக்கல் பற்றி பார்த்தோம். நடுக்கல்னால் எதை சொன்னாங்க? பழங்காலத்தில் ஏறு தழுவுதல் நிகழ்ச்சியை கல்வெட்டுகளாக அமைக்கப்பட்டதை படைப்பு சிற்பங்களை தான் நடுக்கல்ங்கிறத பார்த்தோம். அதில் பாறைகளில் ஓவியங்களும் வரைந்து வச்சுருந்தது. கரியையூர்லேருந்து பாறை ஓவியம் இருந்ததையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் பக்கம் 66 இப்போ பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கின்றது. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகழாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். அகழாய்வுன்னு எதை சொல்கிறாங்க? பல்பொருள் தோண்டி எடுக்கையில் அதுலேருந்து கிடைக்கப்பட்டதில் எதை சொல்கிறாங்க? இந்த கல்வெட்டுகள்லாம் கிடைக்கப்பட்டன அப்படிங்கிறத சொல்லப்பட்டுள்ளது. சிந்துவெளி அகழ்வாய்வுலேருந்து கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டை தொல்லியல் அடையாளமாகவும் ஏறு தழுவுதலை குறிப்பாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். அதுக்கப்புறம் பண்பாட்டு அடையாளம். இந்த பண்பாடுகள்லாம் எப்படி பண்பாடுன்னு எதை சொல்கிறாங்க? சிந்துவெளி சமயத்தில் பண்பாடுகள்லாம் குறிப்பிட்ட ஒன்றாக குறிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவையான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. எதை சொல்கிறாங்க? எல்லாம் 5 வகை நிலங்களில் 3 நிலங்களில் எதெல்லாம்? முல்லை நிலம், பாலை நிலத்துலேயும் மருத நிலத்துலேயும் ஏறு தழுவுதல்ங்கிறதும் அதை உழவு தொழிலுக்கு எது பயன்பட்டது? காளை பயன்பட்டது அப்படிங்கிறத எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள், எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழா தான் என்னது? மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இவ்விழாவானது மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர். கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோடு துண்டோடு கழுத்தில் கட்டுவர். பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு என்ன செய்வாங்க? நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தளிகை பொங்கலை பொங்கலிடுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடக்கும் மாடுகளோடும் இவர்கள் விளையாடி மகிழும் மரபாகவே உருண்டு கொண்டது தான் என்னது? ஏறு தழுவுதல் ஆகும். ஏறு தழுவுதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இது மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி, மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு என பல பெயர்கள். இன்றைக்கி ஜல்லிக்கட்டுங்கிற பெயரில் தான் நம்ம அழைச்சிட்டு வரோம். ஜல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிவிட்டு ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. ஜல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்ட வளையத்தினை குறிக்கும். ஜல்லிங்கிறது எதை சொன்னாங்க? மாட்டு கழுத்தில் கட்டப்பட்ட வளையத்துக்கு பேர். புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தான் தற்போதும் உள்ளது. அக்காலத்தில் புழக்கிலிருந்த ஜல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்பில் கட்டிவிட்டு பழக்கம் இருந்தது. மாட்டை தழுவும் வீரருக்கு தான் அந்த பணவெடிப்பு சொந்தமாகும். ஏறு தழுவுதலும் தமிழர்களுடைய அறமும். மேலை நாடுகளில் தேசிய விளையாட்டு காளை சண்டையாகவும் கொண்டிருக்கும். ஸ்பெயின் நாட்டில் காளையை கொண்டு அடக்குவனை என்ன செய்தாங்க? வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. காளை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளையை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுதலும் உண்டு. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டில் மனிதன்கள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர்வெறியும் வெளிப்படுத்துவது போல் இருக்கின்றன. தமிழர் நடைபெறமும் தழுவுதல் ஏறு தழுவுதல் காளை அடக்குதலும் ஆயத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற நிகழ்ச்சி தொடக்கத்தில் முடிவிலும் இருந்தது. காளையை வழிபாடு செய்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டுகளை காளையை அரவணைத்து அடக்குவதாக உள்ளது. நம் கடமை என்னது? தமிழர் பண்பாட்டு திருவிழாக விளங்கும் ஏறுதழுவு 2000 ஆண்டுகளாக தொன்மையுடையது. பண்டைய வீரர் உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தி தான் அமையப்பட்டனங்கிறத இந்த இதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஏறு தழுவுலாம் என்னதுங்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம். அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.